ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காதலர்கள் தின நல்வாழ்த்துக்கள். லவ். வாட் இஸ் லவ்? காதல்னா என்ன? இந்த கொஷின் கேட்ட உடனே எல்லாரோட மைண்டுமே அப்படியே பிளாங்க் ஆகிடுது. ஏங்க? வாட் இஸ் லவ்? இன்ஃபேக்சுவேஷன், க்ரஷ்ஷு, ட்ரஸ்ட்டு, பிலீஃபு, இதெல்லாம் லவ்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். பட் லவ், அன்பு, அதுக்கு அர்த்தம் என்ன? டெஃபனிஷன் என்ன? இந்த வீடியோவில் எதெல்லாம் லவ் கிடையாது, லவ்வை டிஃபைன் பண்ண முடியாது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு we have certain definitions, certain beliefs. அதாவது காதலை பற்றின ஒரு சில நம்பிக்கைகள், காதலை பற்றின ஒரு சில புரிதல், ஒரு சில அறிதல் நம்ம வச்சுருக்கோம். பட் இட் ஹேட் டு பி பிரேக்ட். அதை பிரேக் பண்ணணும். ஏன்னா இதுதான் காதல் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான், அந்த எண்ணம் தான் நம்மளை அந்த காதலிக்க விடாமல் பண்ணுறதே அதுதான். நான் இதை பேச பேச உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு செயல் செய்வீங்க, அந்த செயல் தான் லவ்னு நம்ம நினைப்போம். அந்த நினைப்பு தான் காதல் கிடையாது. நம்ம ஒன்று பேசுவோம், ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி நம்ம சில விஷயங்கள் பேசுவோம், அதை காதல்னு நினைப்போம். அது காதல் கிடையாது. நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்போம் மனிதர்கள்ட்ட இருந்து, டிவி பார்க்குறப்ப, ஆடியோஸ் மூலியமாக கேட்பது, அதை நம்ம காதல்னு நினைப்போம். ஆனால் அது காதல் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம், வாவ் வாட் அ காஸ்டியூம் ஷீ இஸ் வியரிங், வாட் அ ஹேண்ட்ஸம் பர்சன் ஹி இஸ், வாவ் சச் அ க்யூட் கேர்ள், வாவ் லெட்ஸ் ஃபாலோ ஹர். இந்த மாதிரி தாட்லாம் வர்றப்ப when you look, அது நம்ம காதல்னு நினைப்போம். ஆனால் அது காதல் கிடையாது. சீரியல்ஸ், மூவிஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் they are showing something and they create a strong belief in people's mind, this is love. இந்த மித்து தாங்க பிரச்சனையே. காதலை பற்றி புரியலை, தெரியலை அப்படின்னா அப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல் காதல்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் காதல் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறப்ப, இதுதான் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு மனிதர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. காதல்னா ஒருத்தவங்க விட்டு கொடுக்கக்கூடாது, ஒருத்தவங்க திட்டிக்கக்கூடாது, ரொம்ப ஒரு பேஷண்ட்டோடு இருக்கணும், பொறுத்து போகணும். இதெல்லாம் காதலோட சிம்டம்ஸ் மாதிரி நம்மக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் லவ்ங்க. லவ் இஸ் சம்திங் ஹியூஜ். அது ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ சிலபஸ், இட்ஸ் நாட் அ கோர்ஸ் டு டூ. இப்போ காதல் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இதெல்லாம் இருந்தால், இதெல்லாம் பண்ணால் காதல் கிடையாதுன்ற ஒரு புரிதல் கொடுப்பதற்காக, மக்கள்கிட்ட இதை எடுத்து செல்வதற்காக ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. தயாராக இருக்கீங்களா? வேலன்ஸ் டே அன்னைக்கு காதலுக்கு அப்போஸாக பேச போகிறோம். சூப்பர், செம்ம. அப்போஸ் மீன்ஸ் அதனால் காதலுக்கு எதிரியோ இல்லை காதல் செய்யக்கூடாதுன்ற மாதிரிலாம் இல்லை. காதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்ப அது இனிமையாக இருக்கும். நம்ம செய்வது தான் காதல்னு ஒரு புரிதல் இல்லாமல் தவறான புரிதலோடு நம்ம செய்கிறப்ப தான் we are falling in traps of emotional dramas. சரி, ரைட்டு. இப்போ காதல்னா என்னெல்லாம் கிடையாது? கண்டிப்பாக க்ரஷ்ஷு. உங்களுக்கு யாராச்சும் ஒரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ க்ரஷ் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ லவ். இன்ஃபேக்சுவேஷன் கிடையாது, இன்டிமசி கிடையாது. த டிசையர், த செக்ஷுவல் டிசையர் டுவர்ட்ஸ் அ பர்சன் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஸ்கூல் லைஃப்லேருந்து எடுத்துகிட்டு போகலாமே. ஏன்னா இது மெயினாக ஸ்கூல் பசங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த ஏஜில் தான் தேர் நாட் அவேர் ஆஃப் வாட் இஸ் லவ்.
அவங்க தவறான புரிதல், தவறான படங்களை பார்த்துட்டு, தவறான இன்சிடென்ட்ஸ் இல்லை, தவறான படங்கள் மட்டும் சொல்லலை, நம்ம இப்போ அந்த காலத்தில் எடுக்கக்கூடிய படங்களும் சரி, இப்போ காட்டக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே லவ்னு நினச்சிக்கிட்டு அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாகிடுது. தே பிலீவ் தட் இஸ் த லவ். ஒரு ஹீரோயினை போய் காப்பாற்றணும், ஹீரோ வரணும், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு சிக்கலில் இருப்பார், ஹீரோயின் வந்து ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, இல்லை ஹீரோயினை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, ஹீரோ வந்து காப்பாற்றுறது. இட்ஸ் சம்திங், ஒரு ப்ரொடெக்ஷன், இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபைட் சீனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே தே புட் இட் டுகெதர். இது எல்லாமே டிஃப்ரெண்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து லவ்னு டேர்ம் பண்ணி இந்த மூவிஸில் காட்டுறாங்க, சீரியலில் காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவங்களை டீஸ் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறப்ப ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுறது, இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரெக் ஆகிருக்கிறப்ப போயிட்டு அவங்கள வந்து புல் பண்ணி மேலே கொண்டு வர்றது. திஸ் இஸ் த மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ்லாம் இது அதிகமாகவே நடக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக லவ் கிடையாதுங்க. இதை நீங்கள் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி மூவிஸ், சோஷியல் மீடியாவில் காட்டக்கூடிய சில விஷயங்கள், த திங்ஸ் யூ ஹியர் ஃப்ரம் அதர், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் கொலீக்ஸ், பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் யூ, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதை நம்ம லவ்னு நம்பிடுறது. அப்புறம் அது நமக்கு நடக்கலையேன்ற ஒரு ஏக்கம் வேறு. அதில் பாதி பயலுக ரொம்ப பாவம். ஏதோ ஒரு இல்யூஷன், அந்த இல்யூஷன் எனக்கு நடக்கலை, ஏதோ ஒரு which is not in exist, which is not real. See movies, you know that பாகுபலி மூவியாக இருக்கட்டும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிலேருந்து ஒரு ரொமான்டிக் மூவி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, த்ரில்லர், அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை என்ஜாய் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், அதில் சில விஷயங்கள் கற்றுக்கலாம், சிரிக்கலாம், அழுகலாம், பாடலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் வி பிலீவ், அதில் ஒரு சில நம்பிக்கைகளை நம்ம கொடுத்துருவாங்க. அது மெயினாக நீங்கள் தமிழ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஹரர் மூவிஸ் வருது, ஒரு சில த்ரில்லர் மூவிஸ்லாம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. பட் மேக்ஸிமம் தமிழ் மூவிஸை பார்த்தீங்கன்னா, தமிழ் மூவிஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லவ் வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பவே பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் நாட் அட் ஆல் ரியல். ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டுருக்கும், குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து அந்த பொண்ணை வந்து டீஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹீரோ வந்து என்ட்ராவாப்பில் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு திஸ் இஸ் வாட் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஒரு கேங்கில் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுருவாங்க, ஹீரோ போய் காப்பாற்றுவார், உடனே அதுக்கு லவ்னு டேர்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபெமினிசம், பெண்கள் வந்து ஒரு இன்செக்யூர் பீப்புள், அவங்க வந்து ஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா பதிவு பண்ணி, அது இந்த நம்ம தமிழ் கல்ச்சரில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இருக்குது. வி ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் மோர். நிறையா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும், நிறையா உமன் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதை பற்றி பேச வேண்டும். ஆண்களும் பேசலாங்க, கண்டிப்பாக பேசணும், பேசப்பட வேண்டும். இப்போ மூவிஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி, ஏன்னா எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஒரு பையன் மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றுற மாதிரியும், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேலே காதல் படுற மாதிரிலாம் ரொம்ப ரேர். அப்படி இருக்க மேக்ஸிமம் மூவிஸில் கிடையாது. அதே மாதிரி ஒரு பையனை டீஸ் பண்ணுறது, பையனை வந்து புள்ளி பண்ணுற மாதிரியும், பொண்ணு வந்து அதை வந்து எதிர்த்து கேட்குற மாதிரியும், ஒரு லீடர்ஷிப், ஒரு டாமினேஷன் சென்ஸ் கூட அது வேறு மீனிங்கில் போயிடும். ஹூ டேக் அத்தாரிட்டி, ஹூ டேக் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு தான் இருக்குது இந்த லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இது வந்து ஜஸ்ட் அ லவ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இட்ஸ் த ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப். சரிங்களா, மேரேஜ் லைஃப் ஆகலாம், இல்லை மேரேஜ் பண்ணாட்டியும் அந்த பிலீஃப் இருக்கும்ல. இப்போ லவ் பண்ணுறாங்க, பிரியிறாங்க, சேர்றாங்க, அதுக்கடுத்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போவாங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் தே ஹாவ் டு கெட் மேரிட். இது லவ்ன்ற ஒரு புரிதலே இல்லாமல், லவ்னா என்னன்னு தெரியாமல் ஒரு சில செயலில் நம்ம ஈடுபடுறப்ப அது நமக்கு நடக்கலைன்ற ஒரு அவநம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அதை ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அது இட்ஸ் நாட் அட் ஆல் ரியல், இட்ஸ் அன் இல்யூஷன்.
நம்ம நினைத்து கொண்டிருக்கும் அந்த லவ், அந்த ரொமான்டிக் லவ்வாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு செக்யூர் ஃபீலிங்காக இருக்கட்டும், ஒரு சேஃப்டி ஃபீலிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சம் மிராக்கிள் ஹாவ் டு ஹேப்பன், வாட் அ அமேசிங் திங், த லுக், ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு வியூ கொடுக்கும். நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்வீட் வேர்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன். இதை நம்ம வந்து காதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது நமக்கு கிடைக்கல, இல்லை நமக்கு வந்து கம்மியாக கிடைச்சிருக்கு, திஸ் இஸ் அ புல்ஷிட் நண்பா. இது உண்மையே கிடையாது. இது வந்து ஒரு காதலை பற்றின தவறான புரிதல்னு சொல்லலாம். காதலை பற்றின தெளிவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். காதல் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு சில செயல்கள் செய்கிறோம், இல்லை தெளிவில்லாமல் சில செயல்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை காதலுக்கு ராங் டெஃபினிஷன் கொடுத்து, அதுக்கு மீனிங் கொடுத்து, அதுக்கு சில கண்டிஷன் போட்டு இதுதான் லவ் அப்படின்ற மாதிரி நம்ம செய்து கொண்டிருக்கும் செயல் தான் வந்து லவ்வுங்க. இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் திஸ் இஸ் த ட்ரூத். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. ஒரு மூவியை பார்த்துட்டு அதில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் என் லைஃப்பில் நடக்கலேன்னு நீங்கள் ஏங்கியிருக்கீங்களா? somewhere in our mind we have that. அது வந்து அந்த டிசையர் வந்து இட்ஸ் வேல்யூலெஸ், இட்ஸ் மீனிங்லெஸ், இட்ஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு எக்ஸிஸ்ட் நண்பா. வேணா சொல்லலாம் ஒரு சர்ப்ரைசஸ் கிஃப்ட்டு, ஒரு ஸ்வீட் வேர்ட்ஸு, அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காப்பி அடித்து தான் நம்மகிட்ட பேசுவாங்க ஒழிய இட்ஸ் நாட் அட் ஆல் ரியல். ஒரு புக்கை பார்த்துட்டு அதிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி, இல்லை மற்றவர்கள்ட்ட இருந்து கேட்டு, அவங்க வேறு யார்ட்டையாச்சும் இருந்து கேட்டு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி, த மூவிஸ் சீரியல்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து ஒன்று சேர்த்து ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணி அதை காதல்னு நம்ப வச்சு, அது நமக்கு கிடைக்கலையே இல்லை குறைவாக கிடைத்திருக்கேன்ற ஒரு ஏக்கத்தை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்குன்றது இன்னும் மனிதர்களுக்கு புரிய மாட்டேது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். இந்த வீடியோ யங்ஸ்டர்ஸ் தாங்க. நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பேசுகிறேன். நான் உங்களை வந்து லவ் பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. யூ ஹாவ் டு லவ், யூ கேன் லவ், யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு லவ். பட் காதல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. நம்ம மனிதர்கள் பாதி பேர் இதை பற்றின ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு சில மீனிங்ஸ் தெரியாமல் நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா இடத்துல ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ லவ் இஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப். ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு லவ் இஸ் ஒரு பாட், ஒரு வெப்பன், அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போ லவ், இதெல்லாம் லவ் கிடையாது. ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு வந்து பார்த்த உடனே வர்றப்ப லவ் அட் ஃபஸ்ட்டு சைட் சத்தியமாக கிடையாது. அது லவ் இல்லை. சரி, பேசி பழகினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வரக்கூடியது லவ்வா சார்? சத்தியமாக கிடையாது. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடியது லவ்வா சார்? சத்தியமாக கிடையாது. இல்லை மேரேஜுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது லவ்வா சார்? சத்தியமாக கிடையாது. அப்புறம் மேரேஜ் ஃபஸ்ட் நைட் அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த சில செயல்கள் வந்து லவ்வா சார்? சத்தியமாக கிடையாது. பிகாஸ் லவ் இஸ் சம்திங், செக்ஸ் இஸ் சம்திங். இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பீப்புள் ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு வித் தோஸ் திங்ஸ். அங்கே தான் நம்ம வந்து பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அப்போ வேறு இதெல்லாம் லவ் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு பையன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது லவ்வா சார்? சத்தியமாக கிடையாது. ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பொண்ணு வந்து 4-5 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஈவ்டீசிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன். அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு யூ ஆர் டூயிங் ஹீரோயிசம். அப்போ அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே காதல் வந்தால் அது காதல் கிடையாது. இல்லை நீங்கள் ஏதோ பெரிய ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து வீக்காக இருக்கார், அதுக்கு வந்து ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுது, அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து லவ்னா கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பிடிச்ச விஷயங்கள் சமமாக இருக்குது, ஒரே விஷயம் பிடிச்சிருக்கு, அவங்களோட தாட்ஸு, வேல்யூஸு, அவங்களோட பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து சிங்க் ஆகிருக்கு. இது வந்து லவ்வா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம், அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, இது லவ்வா?
கிடையாது. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் குறிப்பிட்ட காலம் வந்து நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், அப்போ வந்து நாங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து லவ்வா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வருஷமாக வந்து தே ஆர் பீயிங் டுகெதர், எங்கள் பாட்டி தாத்தாலாம் இப்போ வரைக்கும் தே ஆர் பீயிங் டுகெதர், லிவிங் டுகெதர், எங்கள் சிஸ்டர் பிரதர்லாம் ரொம்ப வருஷமாக ஹாப்பியாக தான் சார் இருக்காங்க. சி, லவ் இஸ் நாட் பீயிங் ஹாப்பி, லவ் மேக்ஸ் பீப்புள் ஹாப்பி. லவ்வுக்கு டெஃபினேஷன் வேறு, ஹாப்பினஸ்க்கு டெஃபினேஷன் வேறு. இது ரெண்டுமே வந்துட்டு இட் டசன்ட் பிரிங், பட் லவ் பிரிங்ஸ் யூ ஹாப்பினஸ். And when you are being happy, you can love. So, இந்த இடத்துல லவ்னா என்ன? You have to think about this நண்பா. நீ பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, உணரக்கூடியது, இது எதுவுமே லவ் கிடையாதுன்ற ஒரு புரிதல் உனக்கு வந்துட்டாலே உன் மைண்டு கிளியர் ஆகிடும். தேவையில்லாத அந்த எமோஷனல் ட்ராமாவில் சிக்கி சின்ன பின்னமாகி எதுக்கு? லவ் வேறு, லஸ்ட்டு வேறு. லவ் வேறு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட், கேரக்டர், பிஹேவியர் இதெல்லாம் பார்த்து லவ் வருதுன்னா அது லவ் கிடையாது. நிறையா மூவிஸில் வந்து கவிதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, ஒரு எமோஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம். யா, லவ் இஸ் அன் எமோஷன். பட் ஒரு பாட்டு பாடியோ ஒரு செயல் மூலியமாக ஒரு லவ்வை வந்து வெளிப்படுத்த முடியாது. ஒரு சொல் மூலியமாக காதலை வந்து வெளிப்படுத்த முடியாது. காதல் அப்படின்றது உணர்வு பூர்வமாக மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும், உணர முடியும். இதுக்கு வந்து டெஃபினிஷன் கிடையாது நண்பா. லவ் டசன்ட் ஹாவ் டெஃபினிஷன்ஸ். நான் இதை பற்றி நான் நிறையா பேசினா நீங்கள் லவ் பண்ணுறதே விட்டுருவேங்க. எனக்கு அதுவும் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் யூ டு இக்னோர் லவ் இன் யுவர் லைஃப். பட் வாட் ஐ வாண்ட் டு மேக் யூ ஃபீல் இஸ் ஜஸ்ட் ஃபீல் த லவ். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதில் பெரிய பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? எனக்கு அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவள் நான் பழி வாங்கணும். அந்த பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் எப்படி இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது? அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டான், இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா, இல்லை என் ஃப்ரெண்டை ஒரு பையன் ஏமாற்றிட்டான், என்னோட சிஸ்டரை ஒரு பொண்ணு ஒரு பையன் ஏமாற்றிட்டான். இதில் வேறு லெஸ்பியன் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கே. லவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டெஃபினேஷன். யூ கேன் டேர்ம் வித் சர்டன் திங்ஸ். நம்ம வந்து ஒரு டேர்ம் கொண்டு வரவே முடியாது லவ்வில். லெஸ்பியன் ஹேஸ் தேர் ஓன் வேல்யூஸ், கே பீப்புள் ஹாவ் தேர் ஓன் வேல்யூஸ், டிரான்ஸ்ஜெண்டர் ஹாவ் தேர் ஓன் வேல்யூஸ். அதே மாதிரி லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறுவதோ இல்லை ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுவதோ காதல் கிடையாது. காதலை பற்றி நாம் நினைத்து கொண்டிருப்பது, நாம் என்ன புரிதல் வைத்து கொண்டிருக்கிறோம், அதை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னா நமக்கு சுத்தமாக 0%. அடித்து சொல்லுவேன், காதலை பற்றி நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணலை அப்படின்னாலும் 0% நமக்கு தெரியும். இதை நான் சொன்னவொடனே நீங்கள் ஒத்துக்க வேணாம். மேபி 1%, 2% உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருந்திருக்கலாம். என்ன உறுப்பிட்டு நான் மட்டும் சார் உங்களுக்கு காதலை பற்றி என்ன எல்லாம் தெரியுமா சார், நீங்கள் லவ் குருவான்னு கேட்கலாம். சத்தியமாக கிடையாது. ஆனால் எனக்கு காதல்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் இதெல்லாம் காதல் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. லவ் குருலாம் நான் கிடையாது. ஐ எம் நாட் இதுக்கான டேட்லாம் பண்ணியிருக்கேன், ஐ எம் கோயிங் டு வித் சத்தியமாக கிடையாது. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் வித் இன் தோஸ் ஏரியாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து. பட் ஐ நோ வாட் இஸ் நாட் லவ்.
எனக்கு அது ரொம்ப ஒரு நல்லாவே வந்து ஒரு விஸ்டம் ஓரியன்டான ஒரு விஷயம். அது லவ் காதல் அப்படின்னா அது வந்து ஞானம் சம்மந்தமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் யூ கேன் ஃபீல் த லவ், உணர முடியும் காதலை உங்களால். இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக வந்து யூ ஹாவ் டு கெட் என்கேஜ்டு வாட் இஸ் லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கங்க. யூ ஹாவ் டு ஃபீல் த லவ், உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியது. நம்ம சீரியலில் பார்க்குற மாதிரி, ஒரு படத்தில் பார்க்குறப்பெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஃபீலிங் வரும். எப்படிங்க வரும்? See, we all are human beings with different shapes, different structure அந்த மாதிரி சொல்லலாம். பட் the emotions are similar. ஒன் ஆஃப் த எமோஷன் வந்து லவ். அது எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்டா? காதல் அப்படின்றது ஒரு எமோஷன். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஒரு அவேரோடு இருந்துட்டாலே உங்கள் லைஃப் வந்து ஒரு பிளஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லவ் கான் பி எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் கான் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. இட்ஸ் சம்திங் கேன் பி கிவன், இட்ஸ் சம்திங் கேன் பி ஃபீல்டு. நம்மளால் உணர முடியும், உணரக்கூடிய ஒரு விஷயம், கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் லவ்வை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து எனக்கு மெயினாக இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸு இது டைவர்ஸாக இருக்கலாம், இல்லை கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான நினைவுகள், சம் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் நல்லா உண்மையாக நேசித்து லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அதை பற்றி என்னென்னு தெரியாமல் கூட நாங்கள் லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை நம்ம வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தால் பெற்றோர்கள் தான் ரீசன் இப்போ சொல்ல முடியாது. இப்போ வந்து ரெண்டு ஆணும் பெண்ணும் பிரிவதற்கு அவங்களே ஒரு ரீசன் ஆயிடுறாங்க. இப்போ யாரும் வந்து பிரித்துலாம் விடணுன்ற ஒரு நீடே கிடையாது. அப்போல்லாம் ஒரு சமுதாயம்ன்ற ஒரு கோஷ்டி, ஒரு கும்பல் வந்து இவங்க வேறன்னு சொல்லி பிரித்து விடுவதற்கு ஒரு சில கோஷ்டிகள் இருப்பாங்க. இல்லைனா பேரண்ட்ஸு, இல்லைனா ரிலேஷன்ஸு, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா கொலீக்ஸு பிரித்து விடுவதற்கு அப்போல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி நீடே இல்லை. நம்மளே சேர்ந்துக்குவோம், நம்மளே பிரிஞ்சுக்குவோம். பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் வேலையெல்லாம் பண்ணியாச்சு, இந்த காதல்ன்ற ஒரு புரிதல் இல்லாதனால. ஸோ இதை நான் வந்து லவ் பற்றின அஃபென்ஸோ இல்லை லவ்வுக்கு அகெயின்ஸ்டாகவும் நான் கிடையாதுங்க. நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் லவ் குருவும் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் லவ் பண்ணதில்லைன்னு சொல்கிறீங்க, லவ்வை பற்றின சில விஷயங்கள்லாம் உங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஐ அக்செப்ட் தட். பட் திஸ் இஸ் நாட் what are the things we do in life, what we have been doing in life. அது லவ் கிடையாதுன்றதை என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். அது எந்த ஐ கேன் ப்ரூவ் இட் வாட் வி ஆர் டூயிங். காதல் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே காதல் கிடையாதுன்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்குது. சரிங்களா? அது கிடைச்சிட்டாலே நீங்கள் காதல் அப்படின்ற என்ன ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ இது காதலர் தினம் அன்னைக்கு எல்லாருமே காதலை போற்றி பேசுவாங்க, காதலை போற்றி பாடுவாங்க, காதலை போற்றி வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னா வி பிரிட்டெண்ட் டு திங்க் வி ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் வி ஆர் லவ்விங் பீப்புள். சத்தியமாக கிடையாதுங்க. இட் கான்ட் ஹேப்பன் லைக் தட். இட்ஸ் அ புல்ஷிட். காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் தேர் அஸ் இட் இஸ். காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் தேர் அஸ் இட் இஸ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக நீங்கள் உங்களை வந்து தப்பாக உங்களை கில்ட்டாவோ இல்லை வந்து உங்களை குறைவாகவோ நினச்சிக்காதீங்க. நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் காதலை பற்றி அதிகமாக தேட ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவு. அதை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யுங்க, அப்போ அந்த செயல் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அது செயலாகவும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இட்ஸ் நாட் அ திங் டு டூ, இட்ஸ் திங் டு கிவ் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் நான் பார்க்குறது. என்னோட தனிப்பட்ட கருத்து அது. சரிங்களா? இட்ஸ் அ எமோஷன் டு ஷேர்.
இட்ஸ் ஆல்ரெடி பீயிங் தேர், இட்ஸ் பீயிங் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ காதல், இப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இல்லை அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, என்னோடய சிஸ்டரை ஒரு பையன் ஏமாற்றிட்டான், என்னோடய பிரதரை ஒரு பொண்ணு ஏமாற்றிடுச்சு, இல்லை நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து லெஸ்பியனாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேயாக இருக்கலாம், அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சம்வேர். இவ்வளவோ தெர் ஆர் டூ many, எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான். இட்ஸ் அக்ரீட், இட்ஸ் அப்ரூவ்டு, அதெல்லாம் வந்து நான் ஒன்றுமே சொல்லலை. பட் ஹியர் த டேர்ம்ஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் வி புட் இன் த லவ். இதில் வேற லவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ் வேறு. ஒரு கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம், ஒரு சில கண்டிஷன்ஸ் அதில் இருக்குது. இல்லை இதில் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு ஒரு மித்தை வேறு நம்ம கிளப்பி விட்டுறோம். எப்போ ஒரு இடத்துல அன்கண்டிஷன் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதோ அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். நண்பா, நீ அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிற அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ் எக்ஸாக்டாக இருக்கிறத விட அதிகமாக இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். ஒன்று அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே, இல்லை இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த கோர் மித் இஸ். And that there is nothing like unconditional love. There is love and the love is there as it is. இதை மட்டும் மறந்துடாதீங்க. Love is there as it is and it's there as it is. காதல் அப்படின்றது இருக்கு, அது அப்படியே இருக்கு, காதலாக இருக்கு. இதை வந்து இந்த வாக்கியம், இந்த வேர்டிங்ஸை நீங்கள் கவனிச்சா வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். Love is there and it's there as it is. அதுக்கு வந்து ஒரு மீனிங்கோ, ஒரு டெரிவேஷனோ, ஒரு டெஃபினேஷனோ, ஒரு கண்டிஷனோ போட முடியாது. போடக்கூடாதுன்னு சொல்வதற்கு நான் இல்லை, ஆனால் போட முடியாதுன்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்குது. அதை கண்டிஷன் போட்டீங்க, மீனிங் போட்டீங்க, டெஃபினேஷன் போட்டீங்க, இல்லை அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்தீங்க, அதுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தீங்க, ஒரு சிம்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்க, ஒரு டெரிவேஷன் பண்ணுறீங்க, இல்லை டிஸ்கவர் பண்ணுறீங்கன்னா அது எங்கே தெரியுமா போய் முடியும்? மீனிங்லெஸ்ஸாக முடியும், மீனிங் இல்லாமல் போயிடும். லவ் இஸ் தேர் அஸ் இட் இஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த தெளிவை முதல் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறையா பேர் தே ஆர் நாட் லிவிங், அது எப்படி சொல்கிறதுன்னா, தே ஆர் ஸ்டக் இன் த ரிலேஷன்ஷிப். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்ல மாட்டேன், ரிலேஷன்ஷிப்பே ஸ்டக் ஆகிருக்கும். வாட் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப்? என்ன நடக்குது, என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நம்ம மனது நம்ப வைத்து நம்மளை வந்து சிதைச்சிரும், வாழ விடாமல் பண்ணிடும். அந்த மனிதர் கூடயும் சந்தோஷமாக வாழ முடியாது, தனியாகவும் சந்தோஷமாக வாழ முடியாது, இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்பை சீக் பண்ணலான்னாலும் பயமாக இருக்கும். அப்படி சீக் பண்ணி போனாலும் அந்த பர்சன் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப இன்னொரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இதில் அந்த கான்செப்ட் ரொம்ப க்ரூஷியல், கிரிட்டிக்கல், விச் இஸ் நாட் ஸ்போக்கன். இட் ஹேவ் டு பி ஸ்போக்கன், பட் இட்ஸ் நாட் ஸ்போக்கன். இட்ஸ் அன் அபண்டன்ஸ். இது நிறையா லவ் அப்படின்றது அதிகமாகவே இருக்கிறது, ஆனால் பார்க்கப்படுகிறது அப்படின்றது கிடையாது, பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். லவ் இஸ் லவ், சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க நண்பா, இது வந்து நம்ம தெரிந்து சில தவறுகளை நம்ம வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணணும், நம்ம சில தவறுகளை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா இந்த லவ்வை பற்றின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் லவ்னா என்னன்னு தேடாதீங்க, இதெல்லாம் லவ் கிடையாது அப்படின்றத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை வேறு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்கலாம், இல்லை லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் நீங்களே பிரிஞ்சிருக்கலாம்,
இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பிரித்து வச்சுருந்துருக்கலாம், இல்லை உங்கள் இந்த லவ்வை பற்றின வதந்திகள், அதாவது லவ்ன்றதே ஒரு வதந்தி, இது என்னை ஐ எம் லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் டேக்ல என்னை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மனிதர்களுக்கும் அந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய ஸ்டோரிஸையும் நம்ம அப்படியே நம்பிடுறது. ஏன்னா லவ்னு என்னென்னவே தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 மனிதர்கள், அப்போ அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் எதுவுமே லவ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் கூற வருவதை முழுமையாக கூறிவிட்டு தான் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுவேன். இது இட்ஸ் அ ட்ராமா. வெளியே பேசுவாங்க, நான் இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, நடந்து போச்சு, செஞ்சாச்சு, இப்படி 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 முடிஞ்சுது. இட்ஸ் அ ரோமியோ ஜூலியட் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா வி ஆல்ரெடி ஹாவ் அ ப்ரோக்ராம் இன் அ மைண்ட், திஸ் இஸ் வாட் லவ் இஸ். அப்போ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த செயல் அங்கே நடைபெற்றிருக்கு, அது முடிவுக்கு சரியாக வரலை, இல்லைன்னா இந்த செயல் அங்கே நடைபெறலை, அதனால இந்த செயல் முடிவுக்கு வரலை, ஏதோ ஒரு ரீசன். எந்த அளவுக்கு நம்மளோட பிரெயின் நம்மளை சேலஞ்ச் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ட்ராமா, அந்த ஸ்டோரி, காதல் எல்லாத்துக்குமே இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறமும் சரி, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடினா, இப்போ மேரேஜுன்றது வேறு ஆகிப்போச்சு, லவ்ன்றது வேறு ஆகிப்போச்சு, ரிலேஷன்ஷிப்ன்றது வேறு ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக 3 வேறு தான். அட்லீஸ்ட் இப்போ இந்த வேறு ஆயிடுச்சுன்றது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நிம்மதியாக இருக்குது தெரிந்து கொள்வதற்கு. ஸோ இப்போ நான் மேரேஜ் லைஃபுக்கே வரேங்க. மேரேஜுக்கு முன்னாடி நம்மளை லவ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மேரேஜ்னு சொல்லி ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. இது மித்து தான். ஏன்னா லவ் இஸ் அ நீட் இன் அ மேரேஜ், லவ் இஸ் அ நெசசரி இன் த மேரேஜ், பட் மேரேஜ் இஸ் நாட் லவ் அண்ட் லவ் இஸ் நாட் மேரேஜ். சரிங்களா? மேரேஜில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாகம் தான் லவ், ஒரு பகுதி தான் லவ், ஒரு பகுதி தான் செக்ஸு, ஒரு பகுதி தான் கம்யூனிகேஷன், ஒரு பகுதி தான் ஃபைனான்ஷியல், இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே, ஒரு பகுதி தான் வேலை, ஒரு பகுதி தான் புரிதல். அதே மாதிரி லவ், அன்பு அப்படின்ற ஒரு பார்ட், ஒரு ஹியூமனுக்குரிய ஒரு எமோஷன். ஏன்னா அன்பு, கோபம், காமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாய், ப்ளஷர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மனிதருக்கு வரக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் அப்படின்றதே நம்ம மறந்துடும். ஏன்னா உணர்வற்ற மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு எங்கே காதல் புரிய போகுது, காதலை உணர முடியும்? இதுக்கு தான் நான் மனிதர்கள், நான் சந்திக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் சரி, பள்ளிகளிலும் சரி, நான் பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் மாஸ்டர் யுவர் கம்யூனிகேஷன். நீங்கள் லவ் பண்ணுங்கள், மேரேஜ் பண்ணுங்கள், இல்லை வேலைக்கு போங்க, இல்லை வேலைக்கு போகாதீங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை பிஸ்னஸ் பண்ணாதீங்க, இல்லை எதுவுமே பண்ணாதீங்க, எல்லாமே பண்ணுங்கள். வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப், உங்கள் சர்வைவலுக்கு நீடான ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். நீங்கள் லவ் பண்ணால் கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணணுமே நண்பா. நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப, அந்த லவ்வை பற்றின புரிதல் நமக்குள்ளே போகணுன்னாலே ஒரு கம்யூனிகேஷன் நடைபெறணும். அந்த கம்யூனிகேஷனில் கிளாரிட்டி இருக்கணும். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனில் கிளாரிட்டி இல்லாதப்ப, உங்களுக்கும் உங்கள் கூட இருக்க கம்யூனிகேஷனில் கிளாரிட்டி இல்லாதப்ப, எப்படி நீங்கள் நீங்கள் செய்வது லவ்ன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை எப்படி உணர முடியும்? அப்போ நீங்கள் ஹாவ் டு மாஸ்டர் த கம்யூனிகேஷன் பிஃபோர் லவ்விங், பிஃபோர் கெட்டிங் இன் டு த மேரேஜ். இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு மேரேஜ் டைவர்ஸ் ஆகுது, இல்லை ஒரு பிரேக்கப் ஆகுது, லவ் விட்டுட்டு போகிறாங்க, இதெல்லாம் லவ் இல்லாமையா மேரேஜ் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போகிறாங்க. என்னோட லவ் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 6 வருஷமாக சின்சியராக பண்ணோம் சார், 7வது வருஷம் என்ன ஆச்சுன்னே தெரில சார், நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சார். எப்படிங்க 6 வருஷம் சின்சியராக லவ் பண்ணியிருக்கீங்க, 7வது வருஷம் பிரிகிறீங்கன்னா அங்கே லவ்வா பிரச்சனை? கம்யூனிகேஷன், த கம்யூனிகேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ட்ராப். 2வது எமோஷன். அந்த இடத்துல அவங்க லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அங்கே இடத்துல ஆங்கர் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் லவ்னு நினச்சிப்பீங்க. இல்லை அந்த இடத்துல லவ் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க,
அதை நீங்கள் கோவம்னு நினச்சிப்பீங்க. there is a difference, there is a big difference நண்பா. எமோஷன்ஸ் இதுதான். இந்த எமோஷன் அதை அவேராக இல்லாதப்பவே நம்ம சிக்கி சினாபனமாயிருவோம் லைஃப்பில். நமக்கு வரக்கூடியது இது கோவமா, ஆமாம் இந்த இடத்துல கோவப்படுறேன், ஓகே இந்த இடத்துல வரக்கூடியது எனக்கு பதட்டமா, ஓகே இந்த இடத்துல நான் பதட்டப்படுறேன், ஓகே இந்த இடத்துல வரக்கூடியது எனக்கு தாகமா, இந்த இடத்துல தாகம் வருது. ட்ரிங்கிங் அதுவுமே நான் பார்க்குறதே கிடையாது. எப்போலாம் உங்களுக்கு தாகம் எடுக்குது? ஐ டோன்ட் நோ, பசிக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு பசியை மறந்துடுறோம், தாகத்தை மறந்துடுறோம். அதே மாதிரி நம்ம எமோஷன்ஸை மறந்துடுறோம். அப்போ எமோஷன்ஸ் மறக்கிறப்ப லவ்வை மறந்துடுறோம் நண்பா. ஏன்னா ஒன் ஆஃப் த கோர், ஒரு சுப்பீரியர் யூனிவர்ஸ்லேயே ஹை வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா காதல். இது புரியாமல் நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி என்ன பிரயோஜனம் நண்பா? அப்போ நம்ம யூனிவர்ஸில் லவ் பண்ணணும். இது இன்னும் டெப்த்தாக போகும், ஆனால் நான் பேசணும். ஏன்னா ஐ காண்ட் see people are getting fooled by the terms and conditions and meanings that put on the love. அதுக்காக தான் இப்போ ஹையஸ்ட் வைப்ரேஷன் கிராட்டிடியூட் லவ். அப்போ இந்த உலகம் யூனிவர்ஸோட ஹையஸ்ட் வைப்ரேஷனே லவ்ன்றப்ப அதுக்கு எதுக்கு நீங்கள் மீனிங் போடணும், அதுக்கு எதுக்கு நீங்கள் கண்டிஷன் போடணும், அதுக்கு எடுத்து நீங்கள் டேர்ம்ஸ் போடணும்? லவ் இஸ் தேர் அஸ் இட் இஸ். லவ் இஸ் தேர் அஸ் இட் இஸ் நண்பா. லவ்னா லவ் தான். அதுக்கு என்ன லவ் இஸ் டேஷ் டேஷ் டேஷ், லவ் இஸ் டேஷ் டேஷ் டேஷ். லவ்னா அந்த ஸ்டோரி, லவ்னா அந்த இளையராஜா பாட்டு என்னமா மியூசிக் போட்டிருக்காப்ல, செம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக். அந்த ரொமான்டிக் சீனை பாருப்பா, இது தாண்டா காதல். அந்த கோவத்திலிருந்து இவர் கூட்டிட்டு அந்த ஹாப்பினஸை கொண்டு வந்திருக்கான் பாரு, இதுதான் காதல். நம்ம எல்லாத்தையும் முட்டாப்பயலாக்கி வச்சிருக்கு இந்த உலகம். புரிஞ்சுக்கவே இதை தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இப்போ நம்ம முழிச்சிக்கல அப்படின்னா, இதனால சரி லவ் தானே சார், நான் இதனால என்ன சார் லைஃப்பில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, இதனால அது ஒரு வயசுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு வரும் போயிடும். நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் லவ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதே காதல்னாலனா நீங்கள் நம்புவீங்களா? பிரபஞ்சம் செயல்படுவதே காதல்னால தான் நீங்கள் நம்புவீங்களா? பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் காதல்னால தான் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை பிரபஞ்சமே காதல்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்போ லவ் இஸ் தேர் அஸ் இட் இஸ். இதை பற்றி நான் இதை இன்னும் டீப்பாக என்ன உள்ளே போய் நான் பேசுவேன். ஹியர் love is love and love can't be explained, love can't be derived, love can't be measured, love can't be termed, love can't be conditioned. இது புரியுதா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 38 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு லவ்னா என்னெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். லவ்வை பற்றின இருக்க ஸ்டோரியெல்லாம் தூக்கி எப்படி போடுவீங்க? அந்த குப்பை தட்டி பக்கத்தில் இருந்தால் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வச்சுருக்க அந்த ஹோல்டு பண்ண அந்த ஸ்டோரி, அவன் வந்தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண என்னை கழட்டி விட்டு போயிட்டான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை குப்பை தொட்டியில் போட்டுருங்க. வேல்யூவே கிடையாது நண்பா. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி நண்பா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அந்த லெஸ்பியனை பாரியா, இவங்களை பார்த்தாலே எதுக்கு தான் இருக்காங்க கோவம் வரும் சில பேர்த்துக்கு. கேவா இவங்க ஒரு டைப் ஆஃப் மனிதர்கள், ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ இதையும் நாம் லவ்னு சொல்ல முடியாது, லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. லவ்வுக்கு மீனிங்கே கிடையாது. அண்ட் இட்ஸ் நாட் லவ், இட் கான் பி அ லவ். அப்போ ஒரு பிக்சரை பார்க்குறேன், அதுலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்கிறேன், அது லவ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு பிக்சரை பார்க்குறேன், அதுலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்கிறேன், அதை நான் லவ்னு நினைக்கிறேன். அப்போ இது எனக்கு நடக்கலையே அப்படின்ற நான் வருத்தப்படுறேன், இது எனக்கு நடக்கலையே அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். புரியுதா? இதுதாங்க நம்ம மைண்டு வேலை செய்கிறது. ஒரு செயல் நடைபெறுகிறது, இந்த செயலை பற்றின புரிதலோ அறிதலோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இது எனக்கு நடைபெறலை, நான் சந்தோஷப்படுறேன். அதாவது இந்த செயல் உங்களுக்கு இந்த செயலை பற்றின புரிதல் அறிதல் இல்லாதப்ப, தெளிவு இல்லாதப்ப, இந்த செயலை பற்றி எனக்கு புரியுது, தெரியுது, நான் அறிந்திருக்கேன், இதுதான் இப்படி தான் ஐ ஹவ் பின் ப்ரோக்ராம் அண்ட் இதை நான் நம்புகிறேன், இதை நான் நம்புகிறப்ப எனக்கு அது நடக்கலை, அப்போ நான் வருத்தப்படுறேன். ரைட்? ஹோப் யூ காட் த கிளாரிட்டி. இது லவ்வில் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கெரியர் எடுத்துட்டாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டாலும் சரி, எல்லா இடத்துலையும் லவ் இருக்குங்க. தேர் இஸ் லவ் எவ்ரிவேர். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் லவ் பண்ணுறேன் உங்களை, இதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்க. இந்த மொபைலில் நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, இல்லை எனி டிவைசஸ் யூ ஆர் யூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோனா, the device is loving you and you are loving the device. And love is abundance and it's everywhere as it is. இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு மெயினாக போட்டேன்னா, தயவு செஞ்சுங்க இந்த சூசைடல் அட்டம்ப்ட்டு, இந்த அவனை வேணான்னு சொல்லிட்டான் நான் கையை எடுத்துக்குவேன், அவனை வேணான்னு சொல்லிட்டான் நான் கழுத்து எடுத்துக்குவேன், தயவு செஞ்சு வேணாம். ஏன்னா அந்த இடத்துல அது லவ்வே கிடையாது. அந்த லவ் இருந்து அது பண்ணால் கூட ஏதோ சரி கொஞ்சம் மீனிங் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம். அது லவ்வே கிடையாது நண்பா, புரிஞ்சுக்கங்க. இந்த லவ் ஃபெயிலியர், லவ்வுக்காக சூசைட் பண்ணுறது, லவ் நீ இல்லைன்னா நான் இல்லை, இந்த டைலாக்லாம் அப்போ இருந்து நமக்கு தமிழ் படத்தில் சொல்லி சொல்லி வளர்த்தனால நவ் வி ஆர் ஹியர். மெயினாக அந்த யங்ஸ்டர்ஸ், இந்த 14 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸோட அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த லெவல் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 14 வயதுக்கு மேலே வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் செக்ரீஷனால் அந்த வாட் வி திங்க் அஸ் லவ் நடைபெறுகிறது. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், மீனிங், நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மீனிங், ஒரு ஸ்டோரி, இது எல்லாமே யூ வில் பி த ஆக்டர். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு ஹீரோயின், இந்த பையன் ஹீரோ, டிபெண்ட்ஸ். அப்போ நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க, செய்வீங்க, இதெல்லாம் காதல்னு நம்புவீங்க, இல்லை ஒரு சில விஷயங்கள் செய்ய மாட்டீங்க, அது காதல் இல்லைன்னு நம்புவீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இது ரெண்டுமே நடைபெறாது. எப்போ நடைபெறாதுன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு பேருமே பிரிந்துருவீங்க. ஒன்று, இந்த பொண்ணுனால இந்த பையனால் நம்ம நினச்சிப்போம், இந்த பையன் என்னை ஏமாற்றிட்டான், இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டான்ட்டு. அப்படி நினச்சிட்டு அந்த ஸ்டோரி க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஸ்டோரி வாட் ஹேப்பன் ஒரு மீனிங் கொடுக்கும். அந்த மீனிங்கை நம்ம லைஃப் லாங் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இதுதான் நடக்கும். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த லவ் ஹார்மோன், அந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம ஆக்சுவலாக அந்த ஹார்மோன் லவ் ஹார்மோன் கூட சொல்லக்கூடாது. அந்த ஹார்மோன் வர்றப்ப நம்ம ஒரு செயல் செய்வது லவ்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது, சரிங்களா? அந்த ஹார்மோன் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ செக்ரீஷன் கம்மியாகிறப்ப லவ் குறையும், சரிங்களா? அந்த பையன் மேலே வச்சுருக்க நம்ம சோ கால்டு டேர்ம்டு லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேர்ம் பண்ண லவ் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையும். அப்போ நேச்சுரலி ஷி வில் கோ ஃபார் அவே. இப்போ அவேவா போகிறப்போ ஒன்று இந்த பையன் விட்டு போவான், இல்லை பொண்ணு விட்டு போகும். இப்போ இந்த லவ் பிரிவதற்கு காரணமாக இருப்பது இந்த நீங்கள் உரையாடின விஷயமோ, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை ஒரு சில கான்ஃப்ளிக்ட்டு, இல்லை அந்த ஸ்டோரி ட்ராமா, இதெல்லாம் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. யார் ஒருவருக்கு அந்த ஹார்மோன் செக்ரீஷன் கம்மியாகுதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக விட்டு போயிடுவாங்க. அப்போ லவ் இஸ் சம்திங், இந்த ஹார்மோன் செக்ரீஷன் வரும் போகும்.
அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஹார்மோன்னால தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தோணுது, ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு தோணுது. அப்போ அந்த விஷயம் நடைபெறாதப்ப நமக்கு கோபம் வருது. அப்போ மனிதர்கள் நம்ம தப்பு சொல்கிறோம். நீ இப்படி பண்ணிட்ட, நீ எனக்கு மெசேஜ் பண்ணலை, நீ எனக்கு வந்து அன்னைக்கு நீ வந்து ட்ராப் பண்ணலை, நீ பிஹேவ் பண்ணது சரியில்லை, தென் வாட் எவர் மேபி, எவ்வளவோ ட்ராமா ஸ்டோரிஸ் அண்ட் மீனிங்ஸ் யூ கிவ் டு த சோ கால்டு டேர்ம் லவ், இதெல்லாம் நடைபெறலை நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ அதுக்கு மீனிங் கொடுத்துட்றீங்க. ஆக்சுவலாக நடந்தது என்ன? அந்த ஹார்மோன் குறையுது, ஒன்று உங்களுக்கோ அவங்களுக்கோ, அவ்வளோதான். இந்த கான்செப்ட் புரியலைங்க. மனிதர்கள் முட்டாப்பையிலாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த that's what have to be spoken. அந்த ஹார்மோன் குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஈடுபாடு போகும். உங்களுக்கும் அது போனதுக்கப்புறம் யூ வில் ஆல்சோ லீவ். அப்புறம் திருப்பி வரும், திருப்பி போகும். ஆனால் மெயினாக அந்த 14 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் அ க்ரூஷியல் டைம் ஃபார் அ ஹியூமன் பீயிங். தவறான பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் தருணங்கள் அது. பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த லவ்வை நினச்சி தான். நம்ம பையன் வந்து நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவானோ, இல்லை அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுமோ, இந்த மாதிரி ஏமாத்திடுமோ. அப்போ ஏமாற்றமாக ஒரு காதலை பார்க்குறோம், ஒரு தவறாக ஒரு காதலை பார்க்குறோம். தென் வாட் வி கேன் மீட், எவ்வளவோ மீனிங்ஸ் நம்ம கொடுப்போம். ஒரு இட் வில் சேஞ்ச். லவ்வோட டெஃபினேஷனும் மீனிங்கும் டேர்மும் கண்டிஷனும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க நண்பா. இது ஒரு வாஸ்ட் சிலபஸ், ஹாவ் டு பி டிஸ்கஸ்ட், ப்ரோக்ராம்ட் இன் ஆல் த காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். பிரின்சிபல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் அதை பற்றி அதிகமாக பேசுங்க. காலேஜிலலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சிலபஸாக கொண்டு வாங்க. கண்டிப்பாக கஷ்டம், ஏன் நமக்கே தெரியாதப்ப நம்ம எப்படி சிலபஸ் கொண்டு வருது, என்ன கரெக்டு தானே? ஸோ காதல், but it have to be spoken, it have to bring a revolution in this world. ஏன்னா நம்ம லவ் பண்ணாதப்ப we are not living. நம்ம வாழ முடியாது லவ் பண்ணாமல். ஸோ this is what I want to share. ஸோ தயவு செஞ்சு நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை இதை பற்றி ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மனிதர்கள் இதை பற்றி நிறையா பேசுங்க. முடிஞ்ச அந்த வீடியோவை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கொலீக்ஸுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் அனுப்பி விடுங்க. அட்லீஸ்ட் தே வில் ஹாவ் சம் இன்சைட்ஸ். இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கேன், இதெல்லாம் லவ் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் வந்துட்டாலே போதும். நம்ம லவ்லாம் தேடிலாம் போகவே வேணாம். ஆல்ரெடி love is there as it is, love is there as it is, love is everywhere, love is abundance, love is universe, love is love. So it's a bliss. Okay, இப்போ ஒரு கான்செப்ட் பேச போகிறேன். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் உணர்ந்திருக்கலாம். செல்ஃப் லவ் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இல்லை லவ் ட்ராமாஸில் வந்து ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னா யூ கேன் பி. பட் செல்ஃப் லவ் தெரியாமல் நீங்கள் லவ்ன்ற ஒரு பார்ட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியாது. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். காதல், செல்ஃப் லவ் இல்லாத மனிதர்களால காதலிக்க முடியாது நண்பா. செல்ஃப் லவ் இஸ் அ பிளிஸ். செல்ஃப் லவ் will make you, will create a new person, will bring the best version within you, will make you to do something great in your life, will allow you to live in the way you want to live. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செல்ஃப் லவ்வோட ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தான் யூ கேன்
you can flow the love to other person. The love have to come from within and it have to flow outside. So this is what is self-love is. இதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா I will give the link in the description. You can come directly to the PSGM Solutions and learn more about this. நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லாமே பண்ணுறோம். செல்ஃப் லவ்வை பற்றி எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப், செல்ஃப் லவ் வந்து உங்களோட பர்சனல் ஹேபிட் டெவலப்மெண்ட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் வரைக்கும். ஏன்னா ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் இன் சென்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஃபைனான்ஸ் வி ஆர் ஸ்பீக்கிங், இட்ஸ் ஆல் அபவுட் அபண்டன்ஸ். எதிர்பார்க்கக்கூடிய அந்த அபண்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு அனுபவிக்கணும், உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் லவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஹியர் டு டீச் யூ இல்லை ட்ரெயின் யூ இல்லை, வி ஆர் ஹியர் டு மேக் யூ ஃபீல் த செல்ஃப் லவ். அது ஒரு ஃபீலிங். ஸோ மை நம்பர் 8110031335 நான் கீழே கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி வி ஆர் கண்டக்டிங் செல்ஃப் லவ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் என்ரோல் பண்ணுங்கள், கால் பண்ணி டேட் கேட்டுக்கோங்க. அதர் குவாரிஸ் யூ கேன் ஆஸ்க் தட். அதுக்கப்புறம் கம்மிங் March 9th 2024 சண்டே அன்னைக்கு ஹிப்னோதெரப்பி, ஹிப்னோட்டிசம் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாஸ்டர் த மிராக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப். இட்ஸ் ஹிப்னோதெரப்பி. ஹிப்னோதெரப்பினா நம்ம தமிழ்நாட்டில் வதந்திகள், பயம், இதை பற்றின புரிதல், அறிதல் ரொம்ப கம்மி. என்ன சார் ஆஷா உஷா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. திஸ் இஸ் நாட் வாட் யூ சி. ஆக்சுவலாக ஹிப்னோதெரப்பினா என்ன, வாட் இட் வில் பிரிங் இன் மை லைஃப், வாட் சேஞ்ச் ஐ கேன் ஹாவ் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இட் வில் ஹீல் யூ. அந்த ஒன் டே ஒர்க் ஷாப் அப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த ட்ராமாஸ், எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட், எமோஷ்னல் ஒரீஸ், மென்டல் ஒரீஸ், ஃபிசிக்கல் ஒரீஸ், பேர்டன்ஸ், த நெகட்டிவ் தாட்ஸ், பிலீஃப்ஸ், இது எல்லாத்தையும் முழுமையாக செய்ய விடாமல் பண்ணுவதற்கு ஒரு செயலில் இருக்கும். இந்த தாட்ஸ் எல்லாமே, இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே செயலில் இருக்கும். நம்மளை வளர விடாது, கான்ஷியஸ் லெவலில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கான்ஷியஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் 4%, சப்கான்ஷியஸ் லெவல் 96%. அப்போ இது எல்லாமே 96%மே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை அவ்வளோ போட்டு ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கும். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவோம் அந்த ஒன் டே. அண்ட் தென் யூ கேன் ஹாவ் பியூட்டிஃபுல் மெமரிஸ், அமேசிங் தாட்ஸ், யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் லைஃப். இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நாங்கள் NLP நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணுறோம். NLPயை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப், யூ கேன் கிரியேட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹிப்னோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹெல்ப் அதர் டு கெட் ஹீல்ட் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரெண்டாவது, இதை நம்ம நடத்துகிறப்பவே உங்களுக்கு இதை கற்றும் கொடுத்துருவோம். இதனால் நீங்கள் பயனும் அடைவீர்கள். அதாவது உங்களுக்கு கூடிய அந்த டோட்டல் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த வாட் இஸ் நாட் ஹெல்பிங் அஸ் டு க்ரோ இன் யர் லைஃப், அதை ஃபுல்லாக எடுத்துட்டு we will be replacing the right thoughts, right memories, right அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சம்திங் யூ ஆர் டூயிங், ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ஹிப்னோதெரப்பி இஸ் சம்திங் அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயம், அந்த ப்ராசஸ், இட்ஸ் அ 10-step procedure and 10-step process, and where the 10-step process are implemented in the every area of 10-step procedures. அது மூலியமாக உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
அடுத்த நாள்லேருந்து உங்களோட மெட்டபாலிசம், உங்களோட மென்டல் ஸ்டேட், உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட், உங்களோட எமோஷனல் ஸ்டேட், இது எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடும் வித்தவுட் அவேர்னஸ். நீங்கள் முயற்சி செய்யாமையே அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஆன்சைட்டி இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், இல்லை ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ வந்து க்ரோத் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சொசைட்டியில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கலாம், பாலிடிக்ஸ் போகலான்னு நினைக்கலாம். இந்த இதெல்லாம் வெளியே வந்து இட் ஸ்டார்ட் டு கெட் ஆக்ட், இதெல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த ஹிப்னோதெரப்பியோட சீக்ரெட்டே அதுதான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்ய வேணாம். அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஹிப்னோதெரப்பி மாஸ்டர் த மிராக்கிள்ஸ் மார்ச் 9th 2024 சண்டே மார்னிங் 10 AM to 7 PM. நல்ல ஒரு இட்ஸ் நாட் சம்திங் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சின்ன பயலுக நம்ம சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 95 ஏஜ் வரைக்கும் இது அட்டன் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல், இட்ஸ் ஈஸி, இட்ஸ் சிம்பிள், யார் வேணால் பண்ணலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் இது. யூ ஹாவ் டு டூ திஸ் தான் என்னோட மை சஜஷன், மை ரெக்வெஸ்ட். கண்டிப்பாக பண்ணுறப்ப யூ வில் பி ஃபீலிங் கிரேட். ஸோ இதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஐ கிவ் த கான்டெக்ஸ்ட், அந்த இதில் போய் பாருங்கள். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், யூ கேன் கோ அண்ட் சைன் அவுட். அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா we will give more explanation related to that. So this is what the hypnotherapy is all about. Definitely register பண்ணுங்க. Make the time more precious அப்படின்னு நினச்சிங்கன்னா you have to sign in this workshop. Thanks for watching. முடிந்த அளவுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை எதுனா மற்றவர்கள் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுறது. இந்த வீடியோவை உங்கள் சுற்றி உள்ள மனிதர்களுக்கு அனுப்புங்க. கடுப்பாவாங்க, வெறுப்பாவாங்க, பட் அவங்களுக்கு சில மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அதற்காக அனுப்புங்க. ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, மேக்ஸிமம் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் see how many people are going to break up today. Have an amazing life. Bye.